ஒரு பெரிய காட்டில் உள்ள ஆலமரத்தின் கிளையில் கூடுகள் அமைத்து 2 காகங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தன. தாய் காகம் 3 முட்டைகளை இட்டு தனது குழந்தைகளின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தது. ஒரு நாள் இரை தேடுவதற்கு 2 காகங்களும் கூட்டை விட்டு சென்றன. அப்போது அதே காட்டில் வசித்த கொடிய விஷம் கொண்ட பாம்பு ஒன்று காகத்தின் கூட்டில் முட்டைகளை பார்த்தது. உடனே அனைத்து முட்டைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக பாம்பு விழுங்கியது. தாய் மற்றும் தந்தை காகங்கள் மாலையில் கூட்டிற்கு திரும்பியதும் நடந்ததை உணர்ந்தன. 2 காகங்களும் துயரத்தில் அழுதன. இதை பற்றி அந்த காட்டில் உள்ள நரியிடம் கூறின. நாங்கள் உடல் அளவில் பலசாலிகள் இல்லை. எங்களால் அந்த கொடிய பாம்பை ஒன்றும் செய்ய இயலவில்லை. மீண்டும் முட்டையிட்டால் அந்த பாம்பு மறுபடியும் முட்டைகளை சாப்பிடும் என நரியிடம் கூறி அழுதன. மந்திரக்கார நரியோ ஒரு யோசனையை காகங்களிடம் கூறியது. மறுநாள் தந்தை காகம் அரண்மனைக்கு அருகில் உள்ள ஆற்றங்கரைக்கு சென்றது. அங்கு மகாராஜா தனது தங்க ஆபரணங்களை ஆற்றின் கரையில் கலட்டி வைத்துவிட்டு நீராடுவதை கண்டது. உடனே காகம் ராஜாவின் ஒரு நகையை வாயில் எடுத்துக்கொண்டு பறந்தது. இதை கவனித்த காவலாளிகள் காகத்தை பின்தொடர்ந்தன. காகம் ராஜாவின் நகையை பாம்பு இருக்கும் பொந்தில் வைத்தது. இதை கண்ட காவலாளிகள் நகையை எடுக்க முயன்றனர். பாம்பு சீறியது. தங்களை கடிக்க வருகிறது என எண்ணி பாம்பை அடித்து கொன்றனர். இதை கண்ட காகங்கள் மகிழ்ந்தன. நரிக்கு நன்றி கூறின. நமக்கு துன்பம் தருபவரை எதிர்ப்பதற்கு பலசாலியாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. புத்திசாலியாக இருந்தாலே போதும். இதுதான் இந்த கதையுடைய கருத்து. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.